சூர்யா வெற்றி கொண்டான் அவர்களே, இந்த தொகுதியினுடைய பார்வையாளராக தலைமை கழகத்தால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிற சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயலலிதாவையே தோற்கடித்த சுகவனம் அவர்களே, ஏன்னா இவர்தான் பருகூர்ல 96 தேர்தலில் ஜெயலலிதாவை தோற்கடித்தவர். கலைஞர் கூட சொன்னார், யானை காதலே பூந்த எறும்பு என்று சொன்னார். அப்ப ரொம்ப ஒல்லியா இருப்பார். ஆக என்னுடைய பாசத்துக்குரிய சகோதரர் சுகவனம் அவர்களே, மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவர், என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் சுபாஷ் அவர்களே, மாவட்ட கழகத்துடைய பொருளாளர் வழக்கறிஞர் கார்த்திகேயன் அவர்களே, வணக்கத்திற்குரிய மேயர் ராமச்சந்திரன் அவர்களே, மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர் அருமை சகோதரி மஞ்சுளா சுரேஷ் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் KT மணி அவர்களே, தாமரைக்கணி அவர்களே, தாமரை கண்ணன் அவர்களே, மாநகர கழகத்துடைய செயலாளர் ரகுபதி அவர்களே, அவைத்தலைவர் முருகன் அவர்களே, கணேசன் அவர்களே, பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளே, இறுதியாக நன்றி உரையாற்றிருக்கிற கோட்டை பகுதி கழகத்துடைய செயலாளர் சையத் இப்ராஹிம் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த வரலாற்று சிறப்புமிக்க சேலம் மாநகரத்தில் பலமுறை நான் உரையாற்றியிருந்தாலும் இன்றைக்கு உங்கள் முன்னாலே நின்று உரையாற்றுகிற போது ஒரு மகிழ்ச்சியும் மனநிறைவும் இருக்கிறது. அதற்கு காரணம், இங்கே சூர்யா வெற்றி கொண்டான் குறிப்பிட்டதைப் போல சென்ற முறை நான் இதே பகுதியிலே வந்து உரையாற்றிய போது இந்த தொகுதிதான் மாவட்டத்திற்கே ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு என்று வாக்களித்து நீங்கள் ராஜேந்திரனை வெற்றி பெற செய்தீர்கள். மிக விரைவிலே அந்த கண்ணுக்குரிய அந்தஸ்தை தலைவர் வழங்குவார் என்று நான் சொல்லிவிட்டு போனேன். அதற்கு ஏற்றால் போல இன்றைக்கு ராஜேந்திரன் அவர்கள் அமைச்சராக இந்த தொகுதியிலே பொறுப்பேற்ற பிறகு உரையாற்றுவது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னை பொறுத்தமட்டிலும் எல்லோரும் இங்கே சுட்டிக்காட்டியதைப் போல ஏறத்தாழ 63 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்திலே நான் பணியாற்றி வருகிறேன். பல பேரை பதவியில் அமர்த்திருக்கிறேன். பல பேர் பதவிக்கு வந்ததை பார்த்திருக்கிறேன். ஆனால் எனக்குள் இருக்கிற அந்த உணர்வு சிறு வயது முதல் மாணவ பருவத்து முதல் யார் யார் உழைத்து அமைச்சர்களாகிறார்களோ அவர்களை எல்லாம் பார்க்கிற போது நானே அமைச்சரானதைப் போல ஒரு உணர்வு எனக்கு ஏற்படும். அந்த வகையிலே நம்முடைய ராஜேந்திரனை நான் நீண்ட நாளாக அறிவேன். அவர் வழக்கறிஞராக பதிவு செய்த நாளில் இருந்து அன்றைக்கு நான் மாணவரணி இணைச் செயலாளராக ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்த நேரத்திலும் சரி, கட்சி தேர்தல் நடத்துகிற ஆணையாளராக வீரபாண்டியார் காலத்தில் இந்த மாவட்டம் முழுவதும் நான் தான் தேர்தல் நடத்தினேன். ஆக அந்த காலத்திலும் சரி, அதற்கு பின்னாலே அவர் தொழிற்சங்க தலைவராகவும் வழக்கறிஞராக இருந்த நேரத்தில் சட்டத்துறை செயலாளராக வந்து அவரை பார்த்திருக்கிறேன். இப்படி ஒவ்வொரு கட்டமாக
அவருடைய வளர்ச்சியை பார்த்து பெருமைப்படுகிற போது என்னை போன்றவர்களுக்கு அண்ணன் சுபாஷி போன்றவர்கள் எங்களுக்கெல்லாம் அந்த வயது இருக்கிற காரணத்தினால் ஏறத்தாழ 80 தொடுகிற காரணத்தினால் இது போன்ற உழைத்தவர்கள் பதவிக்கு வருகிற போது மிகுந்த மகிழ்ச்சியும் மனநிறைவும் எங்கள் பிள்ளைகள் பெற்றதைப் போல நாங்கள் கருதுகிறோம். அதுதான் அண்ணா உருவாக்கி காட்டிய குடும்ப பாசம். எல்லோருக்கும் அந்த பாசம் வந்து விடாது. ஏனென்று சொன்னால் இந்த இயக்கத்திலே உழைத்தவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை தருகிற தலைவராக தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்ததைப் போலவே இன்றைக்கு நம்ம எல்லாம் வழிநடத்தி செல்கின்ற தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் என்பதை நான் தலைவரோடும் 50 ஆண்டு காலம் இருந்திருக்கிறேன். இன்றைக்கு தளபதியோடும் ஏறத்தாழ 40-50 ஆண்டு காலம் பணியாற்றி கலைஞர் மறைவுக்கு பின்னால் தளபதி பக்கத்திலே உட்கார்ந்து பணியாற்றுகிற வாய்ப்பும் எனக்கு பெற்றிருக்கிறேன். அதோடு மட்டுமல்ல, உதயநிதி ஸ்டாலினோடு உயர்நிலை செயல்திட்ட குழுவாக உயர்மட்ட குழு தலைவரால் நியமிக்கப்பட்ட 5 நானும் ஒருவராக இருந்து உதயநிதி ஸ்டாலினோடும் பணியாற்றுகிற வாய்ப்பு எனக்கும் சுபாஷை போன்றவர்களுக்கு தான் கிடைத்திருக்கு. எல்லோருக்கும் காலங்காலமா வந்துடாது. காரணம், ஒரே கொடி ஒரே கட்சி என்று இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்களுக்கு இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை பார்க்கிற போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எவனவனோ சவால் விடுகிறான். ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், திமுகவை பழித்தவன் எவனும் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை. இது கடந்த கால வரலாறு. இந்த தெரியாதவன் நேற்று பிறந்தவன் தான் இந்த பேசுகிறான். அவர்களை தலையிலே தூக்கி வைத்துக் கொண்டு சில பேர் ஆடுகிறார்கள். ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், திமுக தொண்டன் கலைஞர் சொல்வார், என் தம்பிமார்கள் தூங்கினால் கும்பகர்ணன், எந்திரித்தால் இந்திரஜித் என்று சொல்வார்கள். திமுகவுக்கு சவால் என்று வந்துவிட்டால் எந்த தொண்டனும் விட்டுக் கொடுக்க மாட்டான். இந்தியாவிலேயே 75 ஆண்டு காலம் ஒரே நிலையோடு நிற்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி திமுக தான். இந்த கட்சியை பார்த்து இன்றைக்கு அமித்ஷாவும் அவருக்கு கூட சேர்ந்து கொண்டு எடப்பாடியும் பேசுகிறார்கள். நான் தெரிவிக்க விரும்புகிறேன், இந்தியாவிலேயே தேர்தலிலே போட்டியிட்ட நாள் முதல் இன்று வரை ஒரே சின்னத்தில் நிற்கிற கட்சி திமுகவை தவிர வேறு எவனுக்கும் கிடையாது. 1957 இங்கே நாவலர் போட்டியிட்ட போது உதயசூரிலே ஓட்டு கேட்ட தொண்டன் உயிரோடு இருந்தால் அந்த தொண்டன் இன்றைக்கும் அதே தொகுதியிலே உதயசூரனுக்கு கேட்கிறான் என்றால் இந்தியாவில் வேற எந்த கட்சிக்கும் அந்த யோகிதை கிடையாது. காங்கிரசுக்கும் கிடையாது, பாஜகவுக்கும் கிடையாது, வேற எந்த கட்சிக்கும் கிடையாது. இதற்கு காரணம், இந்த கட்சியை வழிநடத்திய அண்ணா அவர்கள், அவருக்கு பின்னால் வந்த கலைஞர் 50 ஆண்டு காலம் இந்த கட்சியை தூக்கி பிடித்தார். கட்சிக்கு மிகப்பெரிய சோதனை வந்தது. எமர்ஜென்சி நேரத்தில் எடப்பாடி சவால் விடுகிறாரே, திமுகவை ஒழித்து விடுவேன், அதை ஒழிப்பதற்குத்தான் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறோம் என்று மடையா. திமுகவுடைய வரலாறு உனக்கு தெரியாது. எமர்ஜென்சி நேரத்தில் இந்தியாவிலே இருக்கிற எல்லா கட்சியும் கலைக்கப்பட்டு விட்டது. பிரஜா சோசியலிஸ்ட் கட்சின்னு ஒன்று இருந்தது, எடப்பாடிக்கு தெரியுமா? அது தெரியாது. சுபாஷன் கேட்டா 60 ஆண்டு கால வரலாறு அப்படியே கம்ப்யூட்டர் மாதிரி சொல்லுவார். எங்களை போன்றவர் சொல்லுவோம். ஒரு காலத்தில் கேரளாவே ஆண்ட கட்சி எமர்ஜென்சியில கலைச்சிட்டான். இன்றைக்கு இருக்கிறதே பாரதிய ஜனதா கட்சி. அந்த கட்சிக்கு எமர்ஜென்சியில பேர் ஜனசங்கம். எமர்ஜென்சியில கலைச்சிட்டான். ராம் மனோகர் லோகியா நடத்திய சோசியலிஸ்ட் கட்சி எமர்ஜென்சியில கலைச்சிட்டான். ஏன் இவ்வளவு வீராவேசம் பெறுகிறீர்களே? புரட்சி தலைவர், புடலங்கா தலைவர், அவரே அந்த கட்சியை தோக்கிற போற அந்த கட்சிக்கு என்ன பேரு எடப்பாடிக்கு தெரியுமா?
அதிமுக எமர்ஜென்சி நேரத்தில் பயந்து கொண்டு அந்த கட்சிக்கு அனைத்து இந்திய அண்ணா திமுக பேரே மாத்திட்டார். ஆனால் எந்த எமர்ஜென்சி வந்தாலும் சரி, எந்த சட்டம் வந்தாலும் சரி, நான் உயிரோடு இருக்கிற வரை இந்த சின்னத்தையும் கொடியும் எவனாலும் பிரிக்க முடியாது தூக்கி பிடித்தவர் தான் கலைஞர் அவர்கள். 50 ஆண்டு காலம் இடையிலே சில பேர் கொடி எண்ணியுடையது, அறிவாளி எண்ணியுடையது என்றெல்லாம் பேசினார்கள். கடைசியிலே அவர்களே வந்து சரணடைந்து விட்டார்கள். இதாண்டா திமுகவுடைய வரலாறு. எவன் எதிர்த்தாலும் சரி, கடைசியிலே வந்து விழ வேண்டிய இடம் திராவிட முன்னேற்ற கழகம் தானே தவிர வேற எங்கு இருக்க முடியாது. அது மட்டுமல்ல, எங்களை எதிர்த்த தலைவர்களுக்கெல்லாம் ராஜ மரியாதையோடு அடக்கம் செய்து வைத்த கட்சியும் திமுக தான். இதை புரிந்திக்காமல் யார் யாரோ இன்றைக்கு பேசுகிறார். எடப்பாடி வாய்க்கு வந்தபடி பேசுகிறார். நேரம் இல்லை, அதனாலே சுருக்கமாக சொல்கிறேன். 2 நாளைக்கு முன்னாலே பேசுகிறார். ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் என்று சொல்கிறார். அதை காட்டி வர காட்டுறார். இதிலே 46 குறைகள் இருக்கிறது. இந்த குறைகளை எல்லாம் தீர்ப்பேன் என்று சொல்லி அரசாங்க அதிகாரிகளை அவர்கள் மூலமா வீடு வீடா கொடுக்கிறாராம். இது என்ன குற்றம்? நீ முதலமைச்சர் வேலை தான் பாத்தியா, இல்ல மாடு மேய்க்கிற வேலையை தான் பாத்தியா? முதலமைச்சராக இருக்கும் போது ஒரு அரசாங்கத்தின் சார்பில் குறைகளை தீர்ப்பது அரசாங்க அதிகாரிகள் தான். அதற்காகத்தான் இன்றைக்கு தளபதி நேற்றைய தினம் இதே சேலத்திலே கூட ராஜேந்திரன் அவர்கள் துவக்கி வைத்தார். உங்களுடன் ஸ்டாலின் 45 நாட்களில் இருக்கிற குறைகளை எல்லாம் தீர்க்க வேண்டும். இதுதான்டா மனு நீதி ஆட்சி. மேக்னா கார்ட்டேன்னு ஒன்று உண்டு, அது தெரியுமா உனக்கு? வரலாறு படிச்சிருக்கியா? கம்பராயணத்தை சேக்கிடார் எழுதுன்னு சொன்ன அதிமேதாவி தானே எடப்பாடி. பக்கத்தில் இருக்கிறவனை கேட்டு தெரிஞ்சுக்கோ. மக்களை மைதானத்திலே சந்தித்து மனுக்களை பெற்றதுக்கு பெயர் தான் மேக்னா கார்ட்டே. இங்க இருக்கிற கார்த்திகை எனக்கு தெரியும், படித்தவர்களுக்கு தெரியும், வழக்கறிஞர்களுக்கு தெரியும். அங்கேதான் ஜனநாயகம் உருவானது. அந்த மேக்னா கார்ட்டரை போல இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நேற்றைய தினம் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளில் நாளை தேர்ந்தெடுக்கிறார் தலைவர். எளிமையாக மக்களை சந்தித்து மக்களுடைய குறைகளை கேட்டவர் பெருந்தலைவர் காமராஜ். இந்த பெருந்தலைவர் காமராஜ் அவருடைய காலத்திலேதான் பாடசாலைகள், கல்லூரிகள், பள்ளிகள் தொடக்கப்பட்டன. ராஜாஜி பள்ளிகளை எல்லாம் மூடினார். 5000 6000 பள்ளிகளை ராஜாஜி மூடினார். குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தார். குலக்கல்வி திட்டம்னா எடப்பாடிக்கு தெரியுமா? அப்பா தொழில புள்ள செய்யணும், சவரம் பண்றவன் புள்ள சவரம் தான் பண்ணணும். இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு இதெல்லாம் மறந்துடுச்சு. பாதி நாள் பள்ளிக்கூடத்துக்கு போனோம், பாதி நாள் சவரம் பண்ணணும். செருப்பு தைக்கிறவன் தொழிலாளி பாதி நாள் பள்ளிக்கூடத்துக்கு போனோம், மீதி நாள் செருப்பு தைக்கணும். இதுதானே ராஜாஜி போட்ட சட்டம். அந்த சட்டத்தை எதிர்த்து பெருந்தலைவர் காமராஜ் நின்ற போது அவரை ஆதரித்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், பேரறிஞர் அண்ணா அவர்கள். இன்னைக்கு காலையில பத்திரிகைகளை பார்த்தேன். உத்தரப்பிரதேசத்திலே பிஜேபியினுடைய ஆட்சியில் ஆதித்யா என்கிற முதலமைச்சர் ஏறத்தாழ 10,000 பள்ளிக்கூடத்தை நீ மூடியிருக்கார். அரசாங்க பள்ளிக்கூடத்தை 10,000 பள்ளிக்கூடத்தை அங்கே மூடிவிட்டு விஸ்வகர்மா திட்டம் என்ற குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க. அவரோட தான் எடப்பாடி இன்றைக்கு உடன்பாடு வைத்துக் கொண்டு அந்த ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று துடிக்கிறார். மேடையிலே பேசுகிறார். அமித்ஷா கதவை தட்டினாதான் இங்க பணம் வருமா? அட மானங்கட்டவனே, எந்த காலத்திலா ஜெயலலிதா யார் கதவையா தட்டி இருக்கா? இதே நரேந்திர மோடி உங்க அம்மா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போனார்ல,
அந்த யோகியதை ஜெயலலிதாவுக்கு இருந்ததில்ல. சென்னைக்கு வந்த மோடி ஜெயலலிதாவை போய் பார்த்து வீட்டில் சாப்பிட்டு போனாரா இல்லையா? அந்த கட்சியை கையில் நடத்துகிற நீ அமித்ஷா வீட்டு கதவை தட்டினாதான் பணம் கிடைக்கும் என்று அந்த கட்சியில் இருக்கிறவங்க கொஞ்சமா சிந்திக்க வேணாம். ஜெயலலிதாவுடைய யோகியதையில் ஒன்றாவது எடப்பாடிக்கு இருக்குதா? ஜெயலலிதா போல இப்போ வேன்ல உட்காந்துட்டு பேசிட்டு போறாரு. நீ எப்படி இருந்த ஆளு? உனக்கு வாழ்வு எப்படி வந்தது? செங்கோட்டையன்ற ஒரு ஆள் இல்லைன்னு சொன்னா நீ ஆயுள் கைதியா இருந்திருக்க வேண்டிய ஆளு. உண்டா இல்லையா? கொலை வழக்கில் உன்னை விடுவித்தது யார்? எந்த கூட்டத்தில் நானும் பேசிக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்றியா? அதே மாதிரி அந்த கொலைகார மாதிரியே தானே மேடையில் பேசுற. அன்றைக்கு செங்கோட்டையின் கன்றி அந்த கொலை வழக்கில் சாட்சிகளை எல்லாம் மாற்றி நடத்தாம இருந்திருந்தா இன்னைக்கு கூட ஒன்னும் குடி முடிவு போயில்ல. நாங்க நினைத்தால் அதுக்கு லிமிடேஷன் பீரியட் எப்போ ஒன்னா இருக்கு. செஷன்ஸ் கோர்ட்டோட நின்றுச்சு. அப்பீல் போல சர்க்கார் போயிருக்கணும். அப்பீல் போயிருந்தா உங்க கதை இந்நேரம் நீ ஆயுள் கைதியா இருந்துக்க வேண்டிய ஆள். நீ பேசுகிறாய் என் தலைவனை பற்றி. மு.க. ஸ்டாலினுக்கு என்ன தெரியும் என்று கேட்கிறாய். நான் கேட்க விரும்புகிறேன், மரியாதையாக பேச கற்றுக்கொள். நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம். இந்த 4 ஆண்டு காலத்தில் என்ன குறை கண்டாங்க ஆட்சியில? ராஜேந்திரன் கேட்டார, அண்ணன் சுபாஷ் கேட்டார, பதில் சொல்கிற யோகிதை உனக்கு இருந்ததா? உன்னுடைய ஆட்சியில் நடைபெற்ற ஊழலை எல்லாம் நாங்கள் பட்டியல் போட்டு காட்டினோம். சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சான். தமிழ்நாட்டை மீட்க போறாராம். நான் கேட்கிறேன், சூடு சொரணை இருந்தா நீ யார்? சாதாரண மனிதனாக இருந்த உன்னை சேர்மன் ஆக்கி, எம்எல்ஏ ஆக்கி, எம்பி ஆக்கி, மந்திரி ஆக்கியது யார்? ஜெயலலிதா என்ற ஒரு அம்மையார் இல்லை என்று சொன்னா நீ எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்திருக்க வேண்டிய ஆளு. ஆனால் அந்த அம்மையாருடைய கடைசி காலத்தில் அவங்க வாழ்ந்த இடம் இது கொடைநாடு. முதலமைச்சராக இருந்து கொண்டு அங்கேதான் வாழ்ந்தார். பல்லாயிரக்கணக்கான சொத்து அங்கே உள்ள வைத்து விட்டு போனார். நீ முதலமைச்சராக இருந்த காலத்தில் அந்த அம்மையார் முதலமைச்சராக இருக்கிற வரை எவனாவது கொடைநாடு பக்கம் போக முடியுதா? நீ ஆட்சிக்கு வந்தவுடன் உன் தலைவி உனக்கு சோறு போட்டு உனக்கு வாழ்வு கொடுத்த ஜெயலலிதாவுடைய வீட்டையே காப்பாற்ற முடியாத நீ நாட்டையா காப்பாற்ற போகிறாய் என்று சொரணை உள்ள தமிழன் கேட்க மாட்டானா? எத்தனை ஆயிரம் கோடி போச்சு? 2 கொலை நடந்ததா இல்லையா? எடப்பாடி, நான் கொஞ்சம் மோசமான ஆள். இங்க எல்லாம் சொன்னதை போல நான் வழக்கு போட்டால் நிச்சயமாக உயிரோடு ஜெயலலிதா இருந்தா சொல்லுவோம். இன்னும் இந்த கொடைநாடு வழக்கு சூடுபிடிக்க போகிறது. அதுக்காகத்தான் அமித்ஷாவுடைய காலிலே போய் எடப்பாடி விழுந்திருக்கிறார். வீரம் பேசுகிறார். என்ன சொன்னார் அமித்ஷா? மேடையில பக்கத்தில் வச்சுக்கிட்டு எடப்பாடியை பார்த்துக்கிட்டே சொல்றார், அடுத்து தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிதான். கேட்டுக்கிட்டு எடப்பாடி உட்கார்ந்துட்டு இருந்தாரா இல்லையா? அடுத்து டெல்லியில போய் இன்டர்வியூ கொடுக்கிறார் அமித்ஷா. பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, பீகாரிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி என்டிஏ கவர்மெண்ட் தான் சொல்றார். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி, அதுதான் ஆட்சி அமையும் என்று சொல்கிறார். யார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்று அமித்ஷாவை கேட்கிறார்கள். அதற்கு ஏடிஎம்கே வில் பி தி சீஃப் மினிஸ்டர் என்று சொல்றாரு தவிர எடப்பாடின்னு சொல்லல. இங்கேதான்டா சூட்சமே புரியுது. உங்களுக்கு டெல்லிக்காரனை பற்றி பாஜகவை பற்றி தெரியாது. இதே போல்தான் ஜெயலலிதா மறைந்தவுடன் என்ன செய்தார் மோடி? நேரா டெல்லியிலிருந்து வந்தார், சசிகலா தலையில கைய வச்சார், கதையை முடிச்சார்.
நான் கேட்கிறேன், அதிமுக இருக்க தோழர்கள் கொஞ்சம் நிதானமா சிந்திச்சு பாருங்க. ஜெயலலிதா செத்தவுடன் எல்லோரும் ஒன்று கூடி என்ன சொன்னா, அம்மாதான் அடுத்த முதலமைச்சர். எல்லா எம்எல்ஏக்களும் கூடி ஜெயலலிதாவை சீஃப் மினிஸ்டரா தேர்ந்தெடுக்கிறாங்க. கட்சிக்கு பொதுச் செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கிறாங்க. தம்பிதுரையில இருந்து சி.வி. சண்முகத்தில இருந்து எல்லா மந்திரிகளும், அப்ப எடப்பாடி சீன்லே கிடையாது. எல்லோரும் என்ன சொன்னார்கள், அம்மா செத்துட்டாங்க, இனிமேல் எல்லாம் சின்னம்மா தான் சொன்னாங்க. வாரிசு அரசியல் பேசுகிற நான் எடப்பாடியை பார்த்து கேட்கிறேன், உங்க கட்சி வரலாறு உனக்கு தெரியுமா? எம்ஜிஆர் செத்த பிறகு அந்த கட்சிக்கு முதலமைச்சரா யார் வந்தது? ஆரம் வீரப்பன் வந்தாரா? இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் 3 வருஷமா பேசாத ஒரு முதலமைச்சரை வச்சு ஆட்சி நடத்தியவர் ஆரம் வீரப்பன். எல்லாம் மக்கள் மறந்துட்டாங்க. 1984 அமெரிக்காவிலே சிகிச்சை பெற்றிருந்த எம்ஜிஆரை அவருடைய படத்தை காட்டி எலும்பு துண்டுறாங்க. 40 வருஷம் ஆகி போச்சு. அதனால மக்கள் மறந்துட்டாங்க. ஒரு 60 வயசு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். வால் போஸ்டர் போட்டு தமிழ்நாடு பூரா இந்திரா காந்தி செத்துட்டாங்க, நோவுக்கு ஒரு ஓட்டு, சாவுக்கு ஒரு ஓட்டு. நோவுக்கு எம்ஜிஆர், சாவுக்கு இந்திரா காந்தி. இந்த தயாரிச்சு அவர் சினிமாக்காரர் இல்லையா, ரஜினிகாந்தியை வச்சு பாஷா படம் எடுத்தவர் தான் ஆரம் வீரப்பன். பல வெற்றி படங்களை எடுத்தவர் அவர் தான். அந்த சீன் எல்லாம் கிரியேட் பண்ணி 84 தேர்தலில் எம்ஜிஆரே ஓட்டு கேட்காம ஜெயிக்க வைத்து பேசவே வாய் வராத ஒருவரை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா 3 வருஷமா வைத்திருந்த பெருமை ஆரம் வீரப்பன் என்கிற ஒரு ஆளுக்கு தான் அந்த கட்சியில உண்டு. நான் எடப்பாடி கேட்கிறேன், எம்ஜிஆர் செத்தவன் அந்த ஆரம் வீரப்பன் முதலமைச்சரா வந்தார். வி.என். ஜானகி தானேப்பா நீங்க முதலமைச்சர் ஆக்குனீங்க. அது வாரிசு கிடையாதா? அது வரலாம் ஜானகிக்கு அதிமுக தொடர்பு உண்டா? அது போகட்டும். அடுத்த ஆட்சி வந்தது, நாவலர் சீஃப் மினிஸ்டர் ஆக்குனீங்களா? அல்லது அந்த கட்சியில் இருக்கிற கே.ஏ. கிருஷ்ணசாமி முதல்ல எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த உடனே கடற்கரையில் அவர் கூட போன ஒரே ஆள் கே.ஏ. கிருஷ்ணசாமி தான். எம்ஜிஆருக்கு புரட்சி தலைவர் என்ற பட்டத்தை கொடுத்தவரே கே.ஏ. கிருஷ்ணசாமி தான். அவர் யார் சீஃப் மினிஸ்டர் ஆக்குனீங்க? ஜெயலலிதா தானே ஆக்குனீங்க. ஜெயலலிதா செத்துட்டாங்க. அதுக்கு பிறகு யார் ஆக்குனீங்க? உங்களுடைய அமைச்சரவையில் இருந்த ஓபிஎஸ் ஆக்குனீங்க. அல்லது நீதான் மூத்த மந்திரி, மூத்த சட்டமன்ற உறுப்பினர் ஏடிஎம்கேன்னு சொன்னா 77 தொடர்ந்து எம்எல்ஏ இருக்கக்கூடியவர் கே.ஏ. செங்கோட்டையன். அவர் என் முதலமைச்சர் ஆக்குனீங்க. சசிகலாவை தானே ஆக்குனீங்க. 3 பேருக்கும் வாரிசு இல்ல. அதுக்கு நாங்களா ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியும்? 3 பேருக்கு வாரிசு இல்ல. எம்ஜிஆருக்கு இல்ல, ஜானகிக்கு இல்ல, ஜெயலலிதாவுக்கு இல்ல, சசிகலாவுக்கு இல்ல. நீங்க வந்த ராசி அப்படி. எங்களுக்கு அந்த குறை இல்லை. சிங்கம் கலைஞர் மறைந்த பிறகு அற்புதமான தலைவன் தளபதி மு.க. ஸ்டாலின் ஒப்படைத்துட்டு போய் எங்களை நடத்தி, இதை பார்த்து நீங்க பொறாமப்பட்டு அர்த்தம்? எங்களுக்கு இருக்கு, நாங்க வச்சுக்கிறோம், நடத்துறோம். உங்களுக்கு இல்லை என்ற காரணத்தினால் எடப்பாடி நான் கேட்கிறேன், நீ 4 வருஷம் கூட ஆகல, இப்பவே நீ வாரிசு அரசியல் ஆரம்பிச்சிட்டியா இல்லையா? உன் சம்பந்தி வீட்டில் ரைடு, உன் பிள்ளைக்கு பொண்ணு கொடுத்தவனுடைய வீடு ரைடுன உடனே கட்சி அடக வச்சா இல்லையா? இதற்கு நாளைக்கு பதில் சொல்லட்ட எடப்பாடி. ஓடோடி போய் அமித்ஷா காலில் விழுந்ததற்கு என்ன காரணம்? இதுதானே காரணம். எங்களை பார்த்து கேலி பேசுகிற எடப்பாடிக்கு சொல்கிறேன், உனக்கு யோகியதை இருக்கிறதா? சொல்றார் அவர். நயினார் நாகேந்திரன் ஒருத்தர். அமித்ஷா அடிக்கடி சென்னைக்கு வருவார், தமிழ்நாட்டுக்கு வருவார், வரட்டும். பாராளுமன்ற தேர்தலில் 8 முறை மோடி வந்தார். எனக்கு ஐட்டிட்டாரா? 8 முறை வந்தார். எல்லா கட்சி தமிழ்நாடு இந்தியா பூரா இருக்கிற தொகுதிக்கெல்லாம் தேர்தல் நடத்திட்டு கடைசியா அவருடைய தொகுதிக்கு வச்சார். தமிழ்நாட்டில் 8 முறை வந்தார். ரோட் ஷோ நடத்தினார். தளபதியை பற்றி கேவலமா பேசினார்.
திமுகவை பற்றி கேவலமாக பேசினார். அது வரல 39 இருந்தது. மோடி வந்துட்டு போன பிறகு 40 ஆயிடுச்சு. இப்போ அமித்ஷா ஒரு வாட்டி வந்தார். என்னுடைய வேண்டுகோள் எல்லாம் அடிக்கடி அமித்ஷா வரணும். ஏன்னு சொன்னா ஒரு முறை அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்தார். பாட்டாளி மக்கள் அப்பனுக்கும் பிள்ளைக்கும் சண்டை. எதுவும் இட்டி கட்டி பேசலீங்க. அவங்க ஜாதகம் அப்படி. அவனுக்கு எவன் வந்து போனாலும் இங்க கலகம் இருக்கும். வந்தார். அப்பாவும் பிள்ளையும் ஒன்னா இருந்தாங்க. பிரிக்கவே முடியாம இருந்தாங்க. வந்து போனான் பெரிய மனுஷன். தைலாபுரம் தோட்டமே நீங்க ஆடிக்கிட்டு இருக்கு. அடுத்து ஒரு முறை வந்தார் முருகனை பார்க்கறதுக்கு. செல்லூர் ராஜு வீட்டில் 200 கோடியை காணும். நான் இன்றைக்கு சொல்கிறேன், அடுத்த முறை அமித்ஷா வருகிற போது வேலுமணி கோஷ்டி எடப்பாடி கோஷ்டி என்று பிரிகிறதா இல்லையான்றது நீங்க பாருங்க. இப்பவே ஆரம்பிச்சுட்டாங்க. அமித்ஷா என்ன சொன்னார்? முதலமைச்சர் யாருன்னு சொல்லல. ஆனால் அதிமுக தான் முதலமைச்சர் பதவி வரும்ட்டார். என்ன அர்த்தம்? துண்டு போட்டாருன்னு அர்த்தம். யாருக்கு? வேலுமணிக்கு. தனியா போய் அவர் யாக நடத்த ஆரம்பிச்சிட்டார். நான் சொல்லுகிறேன், இதே சேலத்தில் இன்னும் 1 மாசம் அல்லது 2 மாசம் கழித்து அவங்க 2 பேர் பிரிந்த பிறகு இதே ராஜேந்திரன் என்ன கூடுவார். நான் வந்து விலாவரியா பேசுகிறேன். ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் எடப்பாடி இப்ப பயந்துகிட்டு ஊரா போறார். போற இடத்துல போய் பேசுவதை எல்லாம் பார்த்து விட்டு அங்க மேட்டுப்பாளையத்துக்கு போனாராம். மலாடி வாரத்தில் இருக்க பெண்கள்லாம் பார்த்து கேட்டாங்களாம், இந்த சண்டாளம் தானே என் அம்மா வீட்டையே அபகரிக்க விட்டான். ஏன்னா டெய்லி அந்த அம்மாவை போகிற போதெல்லாம் மேட்டுப்பாளையத்தில் இருக்கிறவங்க மக்கள் பார்த்திருக்காங்க. அந்த மகட போகும்போதெல்லாம் ஏதாவது பண்ணிட்டு போவோமா அந்த ஊர் மக்களுக்கு. நான் கேட்கிறேன், நீங்க அங்க ஆரம்பிச்சல ஒரே ஒரு இஸ்லாமிய பொண்ணாக வந்து நின்னாங்க. மேட்டுப்பாளையத்தில் மெஜாரிட்டி மக்கள் வாழுகிற பகுதி இஸ்லாமியர்கள். ஒரு இஸ்லாமியர் கூட வரவில்லை. ஆள் கிடைக்காத காரணத்தினால் பிளாக் தண்டர்ல போய் ஒரு தங்கிட்டு ஆளை பிடிச்சிட்டு வந்திருக்கிறார். நான் இட்டுக்கட்டி சொல்லவில்லை, செய்தி பத்திரிகையில் வந்தது. ஒவ்வொருத்தன் பாக்கெட்ல இருந்து 2 லட்சம் ரூபாய் பறி போயிருக்கு. அதிமுக காரன் பல பேர் அங்க ஒன்றிய நிர்வாகிகள் இருந்தாங்க பாருங்க. 10 பேர்கிட்ட பிக் பாக்கெட் அடிச்சிருக்காங்க. 2 லட்சம் 3 லட்சம் போயிருக்கு. நான் கேட்கிறேன், ஊர்வலத்துக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் லட்சக்கணக்கான பணம் எடுத்துட்டு வருது எதுக்கு? ஊட்டிக்கிட்டு வந்தவங்களுக்கு பட்டுவாடா பண்றது. மாட்டிக்கிட்டியா இல்லையா? ஒன்னு மட்டும் சொல்றேன், இந்த கட்சிக்கு எவன் துரோகம் நினைச்சாலும் அழிக்கணும்னு நினைச்சாலும் அழிந்து போவான் என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. முருகன் பெயராலை வைத்துக் கொண்டு அரசியல் நடத்தலாம்னு சொல்றாங்க, நினைச்சார்கள். மதுரையில ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி அது நயினார் நாகேந்திரன் பேசினார். வேலையும் முருகனையும் வைத்து ஸ்டாலினை ஒழித்து விடுவேன். நான் சாயந்தரமே கூட்டத்தில் சொன்ன அடமடையா, வேலை முருகனை கட்சியில மந்திரியா இருக்கிறாங்க பாவி. இந்த மாவட்டத்துடைய பொறுப்பு மண்டல பொறுப்பாளராக ஏவா வேலு இங்க மந்திரியா இருக்காரு. துரை முருகன் எங்க கட்சிக்கே பொதுச்செயலாளர் இருக்காரு. வேலை முருகன் இங்கதான் இருக்கிறாங்களே ஒழிய உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. அறுபடை வீடுகள்ல 5 வீடு எங்க கையில் இருக்கு. திருச்செந்தூர்ல எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன், பாழியில எங்க எம்எல்ஏ ஐபி பெரியசாமி, ஐபி செந்தில், திருத்தணிக்கு எம்எல்ஏ திமுக சந்திரன். இப்படி 5 தொகுதியில நாங்க தான். இவங்க மதுரையில கூட்டம், மதுரை முருகனை வச்சு கூட்டினாங்க. எங்கால் சேகர் பாபு இருக்காருல்ல, அற்புதமான மந்திரி, சாமியார் கட்டம் அவர்கிட்ட. மந்திரி பதவி ஆகிறதுக்கு முன்னாடி தாடி வளர்த்து இன்னும் எடுக்கவே இல்லை. வருஷத்துல 365 நாள்னா 300 நாள் கோயிலுக்கு போற ஒரே ஆளே எங்க அலுவலக நிலையத்துறை அமைச்சர் தான். அவர் பார்த்தார், முருகனே அங்க ஒன்றிய செயலாளர் பொதுச் செயலாளராக இருக்கும்போது, அமைச்சராக இருக்கிற போது நான் நடத்தி காட்டுகிறேன் பார் என்று
திருச்செந்தூர்ல கும்பாபிஷேகம் நடத்தினார். 50 வருஷத்துல யாருமே நடத்த முடியாத அளவுக்கு நடத்தி காட்டி முருகனை எங்க பக்கம் எடுத்துட்டார். அடுத்து வந்தார், கொஞ்சம் நஞ்சை விட்டு போந்து திருப்பரங்குன்றத்திலும் தான் முடிச்சிட்டார். ஆக எடப்பாடி, உன் சாதகம் சரியில்லை. நீ எதை எடுத்தாலும் ஃபெயிலியர் ஆகுது. அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பெண்ணை வச்சு யார் அந்த சார் நான் ஒரே வார்த்தை சார். பத்திரிகையாளர் சாயந்தரமே கேட்டாங்க, யார் அந்த சார்னா கவர்னர் தான் சொன்னேன். காரணம் என்னன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் கவர்னர் கிட்ட தான், தமிழக அரசு கிட்ட கிடையாது. என்ன பத்திரிகையாளர் கேட்டாங்க, நான் நறுக்குன்னு சொல்றேன், வர்றதை பத்தி கவலைப்படுறது கிடையாது. யார் அந்த சார்னு? அவர் தாங்க ராஜ்பவன்ல உட்காந்துருக்காரு, அந்த சார் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன ஆச்சு? எவ்வளவு நாள் வண்டி ஓடிச்சு? சட்டமன்றத்தில் தளபதி நேருக்கு நேர் எடப்பாடி பார்த்து கேட்டார். இவ்வளவு துள்ளிய மேடையில சட்டமன்றத்தில் தளபதி கேட்ட கேள்விக்கு எடப்பாடி பதில் சொன்னாயா? பயந்து ஓடிட்டியா இல்லையா? காரணம் பதில் சொல்ல முடியாது. கெட்டிக்காரன் புழுவு 8 நாளைக்கு சொல்லுவாங்க. ஆனா எடப்பாடி சொல்ற புழுவு இங்க அருமையாக சொன்னார் நம்முடைய ராஜேந்திரன். எங்க கட்சியில ஒருத்தர் இருக்கிறார், அவர் பேரை நான் சொல்ல விரும்பல. கலைஞர் என்கிட்ட சொல்லுவார் வரும்போதே, இவன் ஒரு நாளைக்கு 100 பொய் சொல்லனா தூக்கம் வராதியான்னு. 90 சொல்லிட்டான்னா செவத்தை பார்த்து ஒரு 10 பைய சொல்லிட்டு தான் வருவான். அந்த மாதிரி சில கேரக்டர் இருக்கும். வாயை திறந்தா புழுவா இருக்கும். இன்றைக்கு நம்முடைய பழனிசாமி எதை சொன்னாலும் பொய்யாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதே மாதிரி வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டார். கோயில் பள்ளிக்கூடம் கட்டலாமான்னு நேற்றுக்கு வாட்ஸ்அப்ல ஒருத்தர் சொல்றார், நாங்கள் போடுற உண்டியில போடுற பணத்தில் ஒரு 200 பேர் 300 பேர் படிக்கிறாங்கன்னா அந்த புண்ணியம் எனக்கு வந்து சேரனான்னு சொல்றாங்க. இவங்க ஆட்சியில ஜெயலலிதாவே கட்டியிருக்கு, எடப்பாடியே கட்டியிருக்காரு. எழுதிதான் கொடுக்கிறானே அதை கொஞ்சமாவது புத்தியை பயன்படுத்தி படிக்க வேண்டாம். கம்பராமாயணத்தையே சேக்கிழார் எழுதுறான், பகிரங்கமா பேசுறாரு. இவரை வைத்துக் கொண்டு அந்த கட்சி நடத்த வேண்டும் என்று பாவம் அதிமுக தோழர்கள். இன்னைக்கு உள்ளபடியே நான் சொல்லுகிறேன், அதிமுகவில் இருக்கிற தொண்டர்கள் மிகவும் சோர்வாக இருக்கிறார்கள். காரணம் என்னவென்று கேட்டால், ஜெயலலிதாவுடைய வீட்டையும் இவர்களால் காக்க முடியவில்லை, ஜெயலலிதா பேரையே இவங்களால் காப்பாற்ற முடியல. இந்த கேள்விக்கு மட்டும் நாளைக்கு அதிமுக காரன் பதில் சொல்லட்டும். மூச்சுக்கு 300 தடவை புரட்சி தலைவி ஜெயலலிதா ஜெயலலிதான்னு சொல்றீங்கல்ல, அந்த ஜெயலலிதா பேரில் ஒரு பல்கலைக்கழகத்தை வச்சீங்களே. இன்னைக்கு அமித்ஷா வீட்டை கட்டினாதான் பணம் வரும்னு பேசுற எடப்பாடியே, நீ முதலமைச்சராக இருக்கும் போதுதான் சட்டத்தில் தீர்மானம் போட்டு ஜெயலலிதா பல்கலைக்கழகம் ஒரு மீனவர் பல்கலைக்கழகத்தை வச்சிங்க. அந்த ஜெயலலிதா பேரை பல்கலைக்கழகத்திற்கு வைக்க உன்னுடைய ஆட்சியால் முடிந்ததா? அமித்ஷா காலில் விழுந்தீர்கள், மோடி காலில் விழுந்தீர்கள். உள்ளபடியே உனக்கு புரட்சி தலைவர் ஜெயலலிதா மீது பாசம் இருந்திருந்தால் அந்த பல்கலைக்கழகத்துக்கு அப்ரூவ் வாங்கி சாங்ஷன் வந்துட வேண்டுமா இல்லையா? வாங்கவே இல்லையே. ஆனால் காலமெல்லாம் எங்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்த ஜெயலலிதாவுக்கு அந்த பல்கலைக்கழகத்துடைய அனுமதியும் பெற்றுக் கொடுத்த தலைவன் தளபதி மு.க. ஸ்டாலின் என்பதை நான் பெருமையாக சொல்கிறேன். அதை கூட காப்பாற்ற முடியவில்லை. இதே போல எம்ஜிஆருடைய சமாதியை யார் கட்டினது? நாளை கூட்டம் போட்டு பதில் சொல்லட்டும். எம்ஜிஆர் செத்த உடனே ஜானகி ஜெயலலிதா 2 பேரும் பிரிஞ்சு விட்டாங்க. அனாதையா எம்ஜிஆர் சமாதியை பொதுச்சத்தில் விட்டுட்டு வந்துட்டாங்க. என் தானை தலைவர் கலைஞர் 89 முதலமைச்சரானவுடன் முதல் கூட்டத்திலே பட்ஜெட்டில் அறிவித்தார், என் 40 ஆண்டு கால நண்பர் எம்ஜிஆருடைய சமாதியை சீர் செய்ய 40 லட்சம் ரூபாய் என்று 89 ஒதுக்கிய தலைவன் திமுக தலைவர் கலைஞர். ஜெயலலிதாவுடைய பெயரை இன்றைக்கும் மீட்டு கொடுத்தவர் நம்முடைய தளபதி. இன்னொன்று கூட என் மேல தளபதி கிட்ட நான் நேரிலே கேட்டேன், ஜெயலலிதா பிறந்தனால அரசு விழாவை நடத்துறதுக்கு உத்தரவு போட்டிருக்காரு. கலைஞருடைய சிலையை உடைச்சவனுங்க, கலைஞருடைய பெயரை எடுத்தவனுங்க,
கலைஞருடைய பெயரால் என்னென்ன இருந்ததோ அத்தனை எடுத்தாங்க. ஆனால் ஜெயலலிதாவுடைய சிலையை அரசாங்கத்தினுடைய அனுமதியே பெறாம திருட்டுத்தனமாக கொண்டு போய் லேடி வெலிங்டன் காலேஜில் வச்சாங்க. சட்டப்படி பார்த்தால் தூக்கி எறிஞ்சிருக்கலாம். இன்னும் மட்டுமல்ல, 4 ஆண்டு காலம் உச்ச நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற முதல் குற்றவாளி ஜெயலலிதா தான். அந்த அம்மையாருக்கு சமாதியும் இருக்கக்கூடாது, பிறந்த நாளும் நடத்தக்கூடாது என்று சொல்லியிருக்கலாம், சொல்லியிருக்க முடியும். ஆனால் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் ஜெயலலிதாவுடைய பிறந்த நாள் பிப்ரவரி 24ஆம் தேதியை அரசு விழாவாக நடத்துகிற பெருந்தன்மையான தலைவர் தான் தளபதி மு.க. ஸ்டாலின். இதெல்லாம் பார்க்கக்கூடிய அந்த கட்சியினுடைய தொண்டை இந்த ஓரணியில் திமுக என்று அறிவித்தவுடன் எடப்பாடிக்கு ஜன்னியே கண்டெடுத்தது. காரணம் என்னவென்று கேட்டால், ஒவ்வொரு ஊராக கிளைக்கழக செயலாளர்கள்லாம் ஓரணியில் திமுக சேர்ப்பதற்கு போகிறாங்களே, எவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்கு தெரியுமா? நானே போனேன் எங்க ஊர்ல 3ஆம் தேதி நேரு காலனின்ற ஒரு பகுதி. நான் 4 முறை சேர்மனுக்கு ஜெயிச்சிருக்கேன். என்னை எதிர்த்து தீவிரமாக வேலை செய்தவர் அந்த அதிமுக தொண்டர். அவருக்கு ஏறத்தாழ ஒரு 70 வயசு இருக்கும். எங்களோட ஒன்னா கட்சியில் இருந்தவர் 72 பிரிஞ்சு போன போது அவர் போயிட்டார். அவர் வீடு வழியா போகிற போது நான் அவர் வீட்டை பார்க்காமல் அப்படியே எதிர் வீட்டு பக்கமா போனேன். அந்த வீட்டம்மா வாசல் நின்றுட்டு, ஏன் எங்க வீட்டுக்கெல்லாம் வரமாட்டீங்களான்னு உடனே உள்ள போனேன். உட்கார வச்சு பேசி அவரும் வந்தார். என்னண்ணே பார்க்காமலே போறீங்க? இல்லப்பா, நீ அதிமுகவில் கவுன்சிலரா இருந்தவன், பொறுப்புல இருந்தவன், உன்னை வந்து கேட்கறது முதல் எடுத்த உடனே முதல் வீடாதான். இந்த நேரு காலையில் உள்ள என்ட்ராகும் போதே முதல் வீடு தான். முதல் வீடே அபசகுணமா இருந்தா எப்படின்னு சொல்லிட்டு எதிர்விட்டு போனேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப அந்த ஆள் மனம் திறந்து சொன்னாரு, அண்ணா புரட்சி தலைவர் இல்ல, புரட்சி தலைவி இல்ல, இன்றைக்கு தளபதி மு.க. ஸ்டாலின் தான் எல்லாம் செய்கிறார். அப்ப நீ கையெழுத்து போடுங்க. அது சரியா இருக்காதுங்க, நான் போடல, நான் எங்க வீட்டில் இருக்கிறவங்க போடுதுன்ட்டு. இதுதான் யதார்த்தமான நிலை என்பதை நான் மட்டும் இல்ல, திண்டுக்கல் லியோனி அவரும் ஒரு இடத்துக்கு போயிருக்காரு, அவரும் சொன்னார். வர்ற கட்சிக்காரங்கிட்ட நான் கேட்கிறேன், பல முறை நாங்க ஓட்டு கேட்க போவோம், ஒவ்வொரு தேர்தலையும் வந்துட்டீங்களா, அதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும். ஒரு ஊர்லயும் 1000 செஞ்சிருக்கோம். ராஜேந்திரன் தங்கத்திலே கூட ரோடு போட்டிருப்பாரு. ஆனா எலெக்ஷன் இப்ப போகும்போது ஒரு 10 பேர் கோரஸ் போடுவாங்க. வந்துட்டீங்களா, இப்பதான் கண்டு தெரியுதா? இது வழக்கமா ரெடிமேட் கொஸ்டின் ஒவ்வொரு தேர்தலையும். நாங்க போனாலும் கேட்பாங்க, காங்கிரஸ் போனாலும் கேட்பாங்க, அதிமுக அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும். இந்த சா வீட்டுல ஒப்பார வைக்கிற குரூப்னு ஒன்று இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி ஓட்டு கேட்கும் போது கேட்க போவோம். இந்த முறை ஒவ்வொரு வீட்டுக்கு போகிற போது, தெருவில் போறவே ஒவ்வொருத்தரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. 10 நாளில் 1 கோடி உறுப்பினர் சேர்த்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். இதெல்லாம் பார்த்து எடப்பாடியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வயிற்றெரிச்சலோடு இருக்கிறார். ஒன்றை மட்டும் சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன். நீ செய்த பாவத்திற்கு நிச்சயமாக இந்த நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டார்கள். இங்கே சூர்யா வெற்றி கொண்டான் சொன்னதை போல ஒவ்வொரு திமுக தொண்டனும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி தலைவர் கலைஞர் அவர்கள் மறைந்த நாளை யாரும் மறந்துவிடக்கூடாது. அவர் மறைந்த நேரத்தில் அவருக்காக ஒரு 6 அடி இடம் கேட்டு எடப்பாடி வீட்டுக்கு நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் போனார். மரண செய்தி வந்தவுடன் நாங்கள் எல்லாம் காவேரி மருத்துவமனையிலே நின்று கொண்டிருக்கிறோம். தளபதி ஸ்டாலின், மு.க. அழகிரி, மு.க. தமிழ், கனிமொழி, செல்வம், செல்வி ஆகிய கலைஞருடைய குடும்பத்தினர் காவேரி மருத்துவமனையிலிருந்து புறப்பட்டு வெளியே போகிறார்கள். நான் தான் தளபதி இடத்தில் கேட்டேன், எங்கே போகிறீர்கள் என்று. எடப்பாடி வீட்டுக்கு போகிறேன் என்று சொன்னார்கள். ஏன் என்று கேட்டேன். கலைஞர் வாழ்நாள் பூராவும் விரும்பியது அவர் மறைந்தவுடன் அண்ணாவனுடைய காலடியில் அவரை அடக்கம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார்.
எனவே ஒரு 6 அடி இடம் மெரினா கடற்கரையிலே கட்சி சார்பில் கேட்டா கூட எடப்பாடி கொடுப்பதற்கு தயங்குவார். குடும்பத்தோடு போய் எங்களை பெற்ற அப்பாவுக்காக கேட்க போகிறோம் என்று கண்ணீர் வடித்துக் கொண்டே போய் எடப்பாடி வீட்டுக்கு போனார். 1 மணி நேரம் கழித்து திரும்பி வந்தார். என்ன ஆச்சு என்று கேட்டேன். அப்பொழுது சொன்னார், முடியாது என்று மறுத்து விட்டார் என்று. எந்த தலைவனுக்கு? 5 முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவருக்கு, உங்கள் தலைவர் எம்ஜிஆரையே எம்ஜி ராமச்சந்திரனாக இருந்தவர் எம்ஜி ராமச்சந்திரன் ஆக்கி, எம்ஜிஆர் ஆக்கி, புரட்சி நடிகராக்கி, மக்கள் திலகம் என்ற பட்டத்தையும் கொடுத்து கழகத்தின் பொருளாதாரமாக ஆக்கிய தலைவருக்கு ஒரு 6 அடி இடம் கொடுப்பதற்கு முடியாது என்று மறுத்தவன் தான் இந்த அயோக்கியன் எடப்பாடி. நாங்கள் சவால் விட்டு சொன்னோம், அவன் என்ன கொடுப்பது, கோர்ட்டுக்கு போவோம் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னைத்தான் தலைவர் அவர்கள் அந்த வழக்கை போட சொன்னார். நீதிமன்றத்துக்கு சென்றோம். வழக்கை பற்றி பேசுவதற்கு நேரமில்லை. அந்த வழக்கிலே இறுதி தீர்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மட்டுமல்ல, இந்த நாட்டுக்கே தலைவராக இருந்த நம்முடைய ஒப்பற்ற தலைவர் கலைஞருக்கு இடம் கொடுக்கணும் அந்த ஜட்ஜி முடிவு பண்ணிட்டார். அதை புரிந்து கொண்டு அங்கேதான் நீங்கள் கவனிக்க வேண்டும், எவ்வளவு கெட்டெண்ணம் பிடித்தவன் இந்த எடப்பாடி. அந்த வழக்கிலே வாதாடுவதற்கு இரவு 11 மணிக்கு நீதிபதி தயாராகிவிட்டார். அரசாங்கத்தின் சார்பில் ஒரு மூத்த வழக்கறிஞரை 65 லட்சம் ரூபாய் பீஸ் கொடுத்து கலைஞருக்கு இடம் கொடுக்கூடாதுன்னு வாதாடா கொண்டாந்து நிக்க வைக்கிறார். அவன் வந்து திமிரா கேட்கறான் ஜட்ஜை பார்த்து, என்ன நள்ளிரவில் கூப்பிடுறீங்களேன்னு. ஜட்ஜி ஒரே வார்த்தையை சொன்னார், shall I post it after a week அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். there will be a civil war in Tamil Nadu tomorrow என்று சொன்னார். அப்படி அர்த்தம் என்னன்னா, இந்த வழக்க ஒரு வாரம் தள்ளி போட்டோமா, நான் தள்ளி போட்டேன்னா அடுத்த நாள்ல உள்நாட்டு போர் வரும் தமிழ்நாட்டுன்னு சொன்னார். பயந்துட்டான் அந்த வக்கீல், பயந்துட்டு உடனே நான் நாளை காலையில் போடுங்கன்னார். எவ்வளவு கெட்டெண்ணம் பிடித்தவன் இந்த எடப்பாடி. அடுத்த நாள் நிச்சயமா இடம் கிடைச்சிருக்காக இரவோடு இரவாக டெல்லி சுப்ரீம் கோர்ட்ல இங்கே இவர் உத்தரவு போட்டாலும் அது ஸ்டே வாங்கறதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பெரிய வக்கீல ஏறத்தாழ 75 லட்சம் ரூபாய் 1 மணி நேரம் பேசுவாங்க. நீங்களும் நானும் தருகிற வரி பணத்தில் கலைஞருக்கு இடம் கொடுக்க கூடாது என்று டெல்லி சுப்ரீம் கோர்ட்டிலே தடை வாங்குவதற்காக ஏற்பாடு செய்தார். அதையும் முறியடித்து காட்டி வெற்றி பெற்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆக இதை நான் உங்களுக்கு சொல்வதற்கு காரணம், ஒவ்வொரு தொண்டரும் இதை மனதிலே ஏற்று 2026 தேர்தலில் உழைத்து மீண்டும் நம்முடைய ஆட்சியை 7வது முறையாக வருவதற்கும், தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2வது முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவதற்கும், எல்லோரும் குறிப்பிட்டதைப் போல ராஜேந்திரன் இந்த மாவட்டத்தின் நிரந்தரமாக அமைச்சராக இருப்பதற்கும் நீங்கள் எல்லாம் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.